அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்த தேர்தலில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு அந்த புத்தகத்தை தூக்கி வச்சுட்டு கேட்டார்ல யார், ராகுல் காந்தி. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுனா என்ன? மழையில் நனையாமல் ஏதாவது நெருப்பு பட்டு எரியாமல் பாதுகாக்கிறதா? அரசமைப்பு சட்ட விழுமியங்களை பாதுகாப்பது இல்லையா? அரசமைப்பு சட்ட விழுமியங்களை யார் மீறுறாங்கன்னு சொன்னாங்க? மோடி மீறுறாரு. மதசார்பின்மை அரசமைப்பு சட்ட விழுமியமா இல்லையா? இவர் மதத்தின் அடிப்படையில் ஒரு மாநாடு நடத்திட்டு இது சமய சார்பற்ற மாநாடு அப்படின்னு சொல்றாருன்னா இது ரொம்ப ஆபத்தானதுங்க. திமுக தொண்டர்கள் இதை புரிஞ்சுட்டு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ராமன் தேசிய நாயகன் சொல்றாரா இல்லையா? அத்வானி அதான கருத்து. மத கடவுளா பார்க்காதீங்க, ராமன் தேசிய நாயகன் அப்படின்னா தமிழ் கடவுள். தமிழ்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாரும் முருகனை ஒத்துக்கணுமா? என்ன சொல்ல வர்றாரு? சேகர் பாபு விபரீதமான திசையில் படுகுழிக்கு திமுகவை இழுத்து செல்கிறார். RSS பத்திரிகை ஆர்கனைசர்ல கிண்டல் பண்ணி எழுதுறான். பயந்துட்டாங்க,